வணக்கம் அன்பான போட்டித் தேர்வர்களே. நாளைய வெற்றியாளர்களாக மாறவிருக்கிற உங்களுக்கு எனது வாழ்த்தும் பாராட்டும் வரவேற்பும். தமிழ் பாடத்தில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது யாப்பிலக்கணம். யாப்பிலக்கணத்தில் எழுத்து அசை பற்றி பார்த்துருக்கோம். மூன்றாவது உறுப்பாக இருக்கக்கூடிய சீர். யாப்பின் உறுப்புகள் 6: எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. அதில் நம்ம சீர் பற்றி நம்ம பார்க்குறோம். சீர்னா என்ன? சீர்னாலே வரிசை. உங்களுக்கு தெரியும், சீர் கொண்டுட்டு போனாங்க எங்கள் அத்தை வீட்டுக்கு, அப்புறம் வரிசை கொண்டுட்டு போனாங்க அப்படிம்பாங்க. சீர் சீர் என்றால் வரிசை அல்லது ஒழுங்கு அப்படின்னு பேர். அசை சீர்பட நடப்பதுக்கு பேர் சீர் பேர். அசைகள் சேர்ந்தா சீர் கிடைக்கும், எழுத்துக்கள் சேர்ந்தா அசை கிடைக்கும், அசைகள் சேர்ந்தா சீர் கிடைக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த உதாரணம் தான். அம்மான் இருக்கு. அம்மாங்கிற சொல்ல எப்படி சொல்லலாம்? அம்மா. அப்போ எந்த இடத்துல நிற்கிது? அம்மல. அப்போ இது ஒரு அசை. மா அப்படிங்கிறது ஒரு அசை. ரெண்டு அசை சேர்ந்தோம் நமக்கு என்ன கிடைச்சிருக்குது? அம்மா அப்படிங்கிற முழுமையான சீர் கிடைச்சிருக்குது. ஸோ இந்த சீரை நம்ம 4ஆக பிரிக்கலாம். ஓரசை சீர். ஒரு அசை மட்டுமே இருக்கக்கூடிய சீர் இருக்கு. ஓரசை சீர். ஓரசை சீர் ஒரு அசை மட்டுமே இருக்கும். அப்புறமா ஈரசை சீர். இப்போ இருக்கு பாருங்க, கண் அப்படின்னு இருக்கு. கண் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுது? குறில் ஒற்று. குறில் ஒற்று நேரசை. பார்த்தோமே முன்னாடி, ஒரு குறில் எழுத்தும் ஒரு ஒற்றை எழுத்தும் சேர்ந்தா குறில் ஒற்று. இந்த இடத்துல எங்கேயும் நிற்க மாட்டோம். கண் எப்படி படிக்கிறது? பிள்ளைங்களுக்கு எப்படி சொல்லி கொடுப்பான்? கைன் அப்படி சொல்லி கொடுக்க மாட்டோம். கண் சொல்லுப்பா, கண் கண் அப்படின்னு சொல்லுவோம். எந்த இடத்துலையும் இடையீடு இருக்காது, நிறுத்த மாட்டோம். அப்போ ஒரு அசை மட்டும்தான் இருக்கு அதுல. ஓரசை சீர். அப்புறமா ஈரசை சீர். அப்புறமா மூவசை சீர். அப்புறமா நாலசை சீர். ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், நாலசை சீர். ஓரசை சீர்னா ஒரு அசை மட்டும் இருக்கக்கூடிய சீர். ஈரசை சீர்னா அதுல 2 அசைகள் இருக்கும். மூவசை சீர்னா 3 அசைகள் இருக்கக்கூடிய சீர். நாலசை சீர்னா 4 அசைகள் இருக்கக்கூடிய சீர். ஓரசை சீர் மொத்தம் நமக்கு எத்தனைன்னா 2. ஓரசை சீர் 2, ஈரசை சீர் 4, மூவசை சீர் 8, நாலசை சீர் 16. ஸோ ஓரசை சீர் 2, ஈரசை சீர் 4, மூவசை சீர் 8, நான்கசை சீர் அதாவது நாலசை சீர் 16. இதை கொஞ்சம் நீங்க நினைவில் வச்சுக்கணும். 2, 4, 8, 16 அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கணும். ஸோ ஓரசை சீர் என்னென்ன? ஓரசை சீர்னா என்ன? ஒரு அசை மட்டுமே இருக்கக்கூடிய சீர்னு சொன்னேன். நாள் அப்புறம் மலர், இந்த 2ம் ஓரசை சீர் அப்படின்னு சொல்றாங்க. நாளும் மலரும் ஓரசை சீர் அப்படின்னு பேர். நீங்க உடனே என்ன பண்ணுவீங்க? நாள் மலர் காசு பிறப்பு அப்படிம்பீங்க. நாள் மலர் காசு பிறப்பு, இந்த 4ம் ஓரசை சீர் அப்படின்னு சொல்லுவீங்க. சொல்லக்கூடாது. ஓரசை சீர் 4ம் மலர் தான். என்ன காரணம்னா, காசு பிறப்புன்னு நீங்க படிச்சிருப்பீங்க 10ஆம் வகுப்புல 9ஆம் வகுப்புல. அது நாள் நேர் முடிஞ்சு ஒரு எழுத்து மிச்சம் இருக்கும். நேர்பு அப்படின்னு வந்துடும். அதை ஒரு அசைன்னு சொல்ல முடியாது. நீங்க நாள் மலர் காசு பிறப்புன்னு படிக்கிறது ஒரு வெண்பாவின், திருக்குறள் மாதிரி ஒரு வெண்பாவின் ஈற்று அடியின் ஈற்று சீர். அதாவது கடைசி அடியோட கடைசி சீர் நாள்னு முடியும், மலர்னு முடியும், காசுன்னு முடியும், பிறப்புன்னு முடியும். எதுக்கு? வெண்பாவினுடைய ஒரு இலக்கணம் அது. வெண்பா என்கிற ஒரு பா வகை இருக்கு இல்லையா? 4 வகை பா. வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. இதுல வெண்பா உங்களுக்கு 4 அடியாரெல்லாம் வெண்பா தான், திருக்குறள்லாம் வெண்பா தான். ஸோ இது மாதிரி ஒரு வெண்பாவில் கடைசி அடியோட கடைசி சீர் நாள் மலர் காசு பிறப்புன்னு முடியும் அப்படின்னு நீங்க படிச்சிருப்பீங்க. அதனால நாள் மலர் காசு பிறப்புன்னுறீங்க. அப்படி கிடையாது, அது வேற. அது வெண்பாவின் இலக்கணம். நாள் மலர் காசு பிறப்பு எனும் வாய்பாடுகளில் ஒன்றை கொண்டு முடியும். நம்ம இங்க பேசிட்டு இருக்கிறது ஓரசை சீர்னா என்ன? ஓரசை சீர்னா ஒரே ஒரு அசை மட்டும் இருக்கிறது. ஓரசை சீர்கள் எத்தனை? 2. அது என்னென்ன? நாளும் மலரும். காசு பிறப்பை இங்க கொண்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்தது ஈரசை சீர்.
ஈரசச்சீர்னா என்ன? 2 அசை மட்டுமே இருக்கக்கூடியது. எத்தனை சொன்னோம்? ஈரசச்சீர் எத்தனை சொன்னோம்? 4 சொன்னோம். தேமா, புளிமா, கூவிலம், கருவிலம். ஈரசச்சீர் 4 என்னென்ன சொல்லியிருக்கோம்? தேமா, புளிமா, கூவிலம், கருவிலம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ தேமான்னா என்ன, புளிமான்னா என்ன, கூவிலம்னா என்ன, கருவிலம்னா என்னன்னு பார்த்துருவோம். நேரசை நிறையசை 2 அசை தானே இருக்கும். நேர்னு ஒரு அசை மட்டும் வந்தா அது நாள், அது ஓரசைச்சீர். நிறைன்னு மட்டும் ஒரு அசை வந்ததுன்னா அது மலர், இது ஓரசைச்சீர். நீங்க பாருங்க, சொல்லி பாருங்க. இங்கே நெடில் ஒற்று, நெடில் ஒற்று நாள்னு முடியுது நேரசை. இரு குறில் ஒற்று, 2 குறில் ஒற்று வந்தா என்ன? நிறையசை, மலர். இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இங்க பாருங்க, இருகுறில் ஒற்று நிறையசை சொல்லி கொடுத்தனே முன்னாடி போன வகுப்புல. நெடில் ஒற்று நேரசை. அப்ப நேர்னு முடிஞ்சா நாள், அது ஓரசைச்சீர். நிறை, அது மலர், ஓரசைச்சீர். இப்ப ஈரசைச்சீர் என்னென்ன இருக்கு அப்படின்னா, நேர் ஒரு அசை, மறுபடியும் ஒரு நேர், 2 அசை. நேரோட நேர் சேர்ந்து 2 அசை வந்துட்டா இதுக்கு பேரு தேமா. இங்க சொல்லி பாருங்க, நெடில் தனியே வருது நேரசை, இங்க ஒரு நெடில் தனியே வருது நேரசை. இப்படின்னு சொல்லலாம், இப்படின்னு சொல்லலாம். நேர் நேர் தேமா. சரி, நேர்னு ஒரு நேர் நேர் தேமா. சரி, நிறை வருது. நிறை மட்டும் தனியே வந்தா என்ன தெரியுமே நமக்கு? மலர், ஓரசைச்சீர். இந்த நிறையோட ஒரு நேர் சேருதுன்னு வச்சுக்கோங்க, நிறை நேர். இதை தான் புளிமான்னு சொல்றாங்க. என்ன பேரு? புளிமா. சொல்லி பாருங்க, இரு குறில், குறில் இது ஒரு குறில், இரு குறில் நிறையசை, நெடில் நேரசை, நிறைய நேர் புளிமா. சரி, இங்க நேர் இருக்கு. இந்த நேரோட ஒரு நேர் சேர்ந்தா தேமான்னு சொன்னோம். ஒரு நேரோட ஒரு நிறைய போட்டு பார்ப்போம். நேரோட நிறைய போட்டா இதுக்கு பேரு நேர் நிறை கூவிலம்னு பேரு. கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும், நல்லா கவனிங்க. இந்த பாடம் உங்களுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். இங்க பாருங்க, நேர் நிறை, நெடில் மட்டும் இருக்கு பாருங்க, கூ நெடில் தானே பாருங்க, நேரசை. குறில் குறில் ஒற்று, இது குறில் தானே, இ இது ஆ வரிசையில் வருது குறில். இரு குறில் ஒற்று கொடுத்துருக்கேன் பாருங்க. அங்க இரு குறில் ஒற்று என்ன சொல்லியிருக்கேன் அன்னைக்கு? நிறைன்னு சொல்லியிருக்கேன். நேர் நிறை கூவிலம். சரி, நிறை மட்டும் வந்தா முன்னாடி என்ன சொன்னேன்? மலர். நிறை மட்டும் வந்தா மலர்னு சொன்னேன், வந்துருக்குல்ல? இந்த நிறையோட மறுபடியும் ஒரு நிறை சேர்றதா வச்சுக்கோ. 2 நிறை வந்தா ஈரசைச்சீர் தானே. அதுக்கு என்ன வாய்ப்பாடு? கருவிலம். பாருங்க, குறில் குறில் இருகுறில் நிறையசை, குறில் குறில் ஒற்று இருகுறில் ஒற்று நிறையசை, நிறை நிறை கருவிலம். அப்ப ஈரசைச்சீர்கள் 4: நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நேர் நிறை கூவிலம், நிறை நிறை கருவிலம். ஈரசைச்சீர் என்னென்ன? ஓரசைச்சீர் என்னென்னு கேட்டா நேர் நிறை சொல்லக்கூடாது. ஓரசைச்சீர் என்னென்ன? நாள் மலர். ஈரசைச்சீர் என்னென்ன? தேமா புளிமா கூவிலம் கருவிலம். தேமா என்றால் என்ன? நேரும் நேரும் சேர்ந்து வருவது. புளிமா என்றால் என்ன? நிறையும் நேரும் சேர்ந்து வருவது. கூவிலம்னா என்ன? நேரும் நிறையும் சேர்ந்து வருவது. கருவிலம்னா என்ன? நிறையும் நிறையும் சேர்ந்து வருவது. ஈரசைச்சீர்கள் 4: தேமா புளிமா கூவிலம் கருவிலம். அதை எப்படி நம்ம மனப்பாடம் வச்சுக்கணும்? நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நேர் நிறை கூவிலம், நிறை நிறை கருவிலம். புரியுதா உங்களுக்கு? ஓரசைச்சீர்களை பத்தி பார்த்துருக்கோம், ஈரசைச்சீர்களை பத்தி பார்த்துருக்கோம். இப்ப மூவசைச்சீர்களுக்கு போகணும். மூவசைச்சீர் என்னென்ன போட்டிருக்கோம்? மூவசைச்சீர் என்னென்ன போட்டிருக்கோம்? 8ன்னு சொல்லியிருக்கிறோம். மூவசைச்சீர் 8ன்னு சொல்லியிருக்கோம். சொன்னோமா இல்லையா? மூவசைச்சீர் 8ன்னு கொஞ்சம் முன்னாடி தான் பார்த்தோம். அது என்னென்ன அப்படின்னா, தேமாங்காய்,
தேமாவோட என்ன பண்ணிக்கணும், ஒரு காய் போட்டுக்குங்க, தேமாங்காய். நேர் நேர் தேமா சொன்னோம்ல, அதோட ஒரு தேமாங்காய். அப்புறம் புளிமாங்காய், புளிமாவோட ஒரு தேமா புளிமா. அடுத்து கூவிலம், கூவிலத்தோட ஒரு காய் போட்டுக்குங்க, கூவிலங்காய். அடுத்து என்ன பண்ணும், கருவிலம், கருவிலத்தோட ஒரு காய் போடுங்க, கருவிலங்காய். ஓகேவா? இப்ப சொல்லுங்க பார்ப்போம், எப்படி இதுக்கு வந்து என்ன தேமாங்கன்னா என்ன, எப்படி 3 அசை வரும்? நேர் நேர் தேமா, நேர் நேர் தேமா முன்னாடியே பார்த்துட்டோம். நேர் நேர் தேமா, இந்த காய்க்கு பதிலாக அதுக்கும் ஒரு நேர். பாருங்களா, நேர் நேர் நேர், 3 அசை, 3 அசை சீர். நேர் நேர் தேமா, அதோட ஒரு நேர் போட்டா தேமாங்காய். இப்ப புளிமாங்காய்க்கு வரும். நிறை நேர் புளிமா, இங்க பார்த்தோமே நிறை நேர் என்ன பார்த்தோம், புளிமா. இந்த நிறை நேர் புளிமாவோட இன்னொரு நேர் போடுவோம், புளிமாங்காய். இந்த காய்க்கு பதிலாக நான் போட்டிருக்கிறது என்ன, இன்னொரு நேர். இப்ப கூவிலம், நேர் நிறை கூவிலம் சொல்லியிருக்கோம்ல, நேர் நிறை கூவிலம், அதோட ஒரு காய் போடுறேன், காய்க்கு பதிலாக என்ன போடுறேன், நேர், கூவிலங்காய். அடுத்தது நிறை நிறை கருவிலம், நமக்கு தெரியும், இதற்கு பாருங்க, நிறை நிறை கருவிலம், அதோட ஒரு நேர் போட்டா கருவிலங்காய். 3 அசை சீர்ல தேமாங்காய், புளிமாங்காய், கூவிலங்காய், கருவிலங்காய் அப்படின்னு 4 எழுதியிருக்கிறேன். 3 அசை சீர் வந்து 8ல சொன்னீங்க, 4 தானே எழுதியிருக்கிறீங்க. இப்ப பாருங்க, தேமாங்காய் சொன்னல, இப்ப தேமாங்கனி. தேமாங்காய்க்கு பதிலா என்ன சொல்லியிருக்கோம், தேமாங்கனி. நேர் நேர் என்னப்பா, நேர் நேர் தேமா, அதோட இன்னொரு நேர் போட்டா தேமாங்காய் வந்துருதா? நான் இன்னொரு நேர் போடல, இன்னொரு நிறை போடுறேன், இதுதான் தேமாங்கனி. நேர் நேர் தேமா, இங்க ஒரு நிறை போட்டா தேமாங்கனி. ஓகே, அப்புறம் என்னங்க, புளிமாங்கனி. புளிமாங்காய் சொன்னோம்ல, புளிமாங்கனி. புளிமாவுக்கு என்ன சொல்லியிருக்கோம், புளிமாவுக்கு என்ன சொல்லியிருக்கோம், நிறை நேர் புளிமா. நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா. புளிமாங்கனிக்கு என்ன செய்ய போறேன், ஒரு நிறைய போட்டா புளிமாங்கனி. இந்த நிறைக்கு பதிலாக நேர் போட்டா புளிமாங்காய், அந்த நேருக்கு பதிலாக நிறைய போட்டோம்னா புளிமாங்கனி. அடுத்தது கூவிலம் கனி. கூவிலம்னா என்ன, நேர் நிறை கூவிலம். பாருங்க, நேர் நிறை கூவிலம், நேர் நிறை கூவிலம். இதுக்கு பக்கத்துல ஒரு நேர் போட்டா கூவிலங்காய். நான் நேர் போடல, அதுக்கு பதிலாக என்ன போடுறேன், நிறை போடுறேன். அப்ப என்ன ஆயிடுது, கூவிலங்கனி. அடுத்தது கருவிலங்கனி. கருவிலங்கனி, நிறை நிறை என்ன பேரு சொல்லுங்க, நிறை நிறை கருவிலம். இந்த கருவிலத்தோட ஒரு நேர் போட்டோம்னா கருவிலங்காய். இந்த கருவிலத்தோட ஒரு நிறை போட்டுட்டோம்னா என்ன வந்துடுது, கருவிலங்கனி. பாருங்க, தேமாங்காய், புளிமாங்காய், கூவிலங்காய், கருவிலங்காய். தேமாங்கனி, புளிமாங்கனி, கூவிலங்கனி, கருவிலங்கனி, 8 சொல்லியிருக்கோம். 3 அசைகள் இருக்கக்கூடிய 1 2 3 1 2 3 1 2 3 3 அசைகள் இருக்கக்கூடிய சீர்கள் எத்தனை இருக்கு, 8 இருக்கு. 3 அசை சீர் 8. அதுல காய்ச்சீர் 4, கனிச்சீர் 4. காய்ச்சீர் 4, கனிச்சீர் 4. காய்ச்சீர் 4, கனிச்சீர் 4, மொத்தம் 8. 3 அசை சீர்கள் இருக்கின்றன. இப்ப 3 அசை சீர்ல காய்ச்சீர்னு எப்படி கண்டுபிடிக்கிறோம், நமக்கு தெரியும், நேர் நேர் தேமா, நேர நேர் புளிமா, நேர் நிறை கூவிலம், நிறை நிறை கருவிலம் தெரியும். அது வந்து ஈரசை சீர். அந்த ஈரசை சீரோட 3வது அசையாக நேர் போட்டீங்கன்னா அது தேமாங்காய், புளிமாங்காய், கூவிலங்காய், கருவிலங்காய் என்கிற காய்ச்சீராக மாறிவிடும். அந்த ஈரசை சீர்களோட 3வது அசையாக எதை போடுறோம்,
நிறைய போட்டுட்டீங்கன்னா என்ன பண்ணிடும்? தேமாங்கனி, புளிமாங்கனி, கூவிலங்கனி, கருவிலங்கனின்னு கனிச்சீர் கிடைச்சிடும் நமக்கு. அப்ப ஒரு சீர் மூவசை சீர்ல அது காய்ச்சீரா கனிச்சீரான்னு எதை வச்சு தீர்மானிக்கலாம்? மூன்றாவது அசையை வச்சு தீர்மானிக்கலாம். மூன்றாவது அசை நேராக இருந்தால் அது காய்ச்சீர், மூன்றாவது அசை நிறையாக இருந்தால் அது கனிச்சீர். ஈரசை சீர் தேமா, புளிமா, கூவிலம், கருவிலம். அதாவது நேர்நேர் தேமா, நிறநேர் புளிமா, நேர்நிறை கூவிலம், நிறைநிறை கருவிலம். இதோட மூவசை சீரா ஆக்கணும்னா மூன்றாவது அசையாக நேர் போட்டீங்கன்னா தேமாங்காய், புளிமாங்காய், கூவிலங்காய், கருவிலங்காய் கிடைக்கும். மூன்றாவது அசையாக நேருக்கு பதிலாக நிறை போட்டுட்டீங்கன்னா கூவிலங்கனி, தேமாங்கனி, புளிமாங்கனி, கூவிலங்கனி, கருவிலங்கனின்னு கிடைக்கும். அப்ப காய்ச்சீர் 4, கனிச்சீர் 4, 8 சீர்கள் மூவசை சீர்களாக நமக்கு கிடைத்திருக்கிறது. இதுக்கப்புறமா 4 அசை சீர்கள் 16ன்னு சொல்லியிருக்கோம். இது நமக்கு போட்டி தேர்வுல 4 அசை சீர் என்னென்னு கேட்பாங்க. எத்தனை? 16. அது மட்டும்தான். அதுக்கு மேல அது என்னென்னன்றது நம்ம இந்த தொகுதி 4 போட்டித் தேர்வுக்கு தேவையில்லை. தேமாந்தன்பு, புளிமாந்தன்பு, கூவிலந்தன்பு, கருவிலந்தன்பு, தேமா நரும்பு, புளிமா நரும்பு, கூவில நரும்பு, கருவில நரும்பு, தேமான் தன்னிடல், புளிமான் தன்னிடல், கூவிலன் தன்னிடல், கருவிலன் தன்னிடல், தேமா நறுநிழல், புளிமா நறுநிழல், கூவில நறுநிழல், கருவில நறுநிழல் என்கிற 16 சீர்கள் இருக்கு. அதுக்கும் நம்ம வாய்பாடு எழுத முடியும். ஆனா உங்களுக்கு அது இப்போதைக்கு தேவையில்லை. இப்ப நான் சொன்ன 16 தன்பு, நரும்பு, அப்புறம் தன்னிழல், நறுநிழல் என்பதாக மொத்தம் 16 இருக்கு. 16 4 அசை சீர்கள்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதற்குள்ள நம்ம விரிவாக செல்ல தேவையில்லை. இப்ப ஓரசை சீர்கள் 2, 4 மலரும். ஈரசை சீர்கள் 4, அவை தேமா, புளிமா, கூவிலம், கருவிலம். அப்புறம் மூவசை சீர்கள் 8, அதுல காய்ச்சீர்கள் 4, கனிச்சீர்கள் 4. ஒரு காய்ச்சீரா கனிச்சீரா என்பதை மூன்றாவது அசையை கொண்டு முடிவு செய்யலாம். மூன்றாவது அசை நேராக இருந்தால் அது காய்ச்சீர், மூன்றாவது அசை நிறையாக இருந்தால் அது கனிச்சீர் என்பதாக நாம் இந்த சீர்களை வகைப்படுத்திக் கொள்ளலாம். அன்பிற்குரியவர்களே, யாப்பிலக்கணத்தில் யாப்பின் உறுப்புகளில் எழுத்து அசையை தொடர்ந்து சீர் என்கிற ஒரு பகுதியை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த பகுதியில் நீங்கள் தெளிவடைந்தால் மட்டுமே அடுத்த பகுதிக்கு நாம் செல்ல முடியும். இந்த பகுதியில் இருக்கிற ஐயங்களை நீங்கள் உங்களுடைய இந்த ஊடகங்களின் வாயிலாக நீங்கள் கேட்கலாம். பதிலளிப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். வணக்கம், நன்றி.